நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் பிரதர் ஃபியான்சியோட எபிசோட் 5 பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை இக்னோர் பண்ணிட்டு வாய்ஸில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஸ்டோரி உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடணும். எஃப்எஃப் பிடிக்குன்னா மட்டும் பாருங்கள், பிடிக்கலைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதை ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் இருக்குது, அதை படிச்சுட்டு ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, மேரேஜ் அப்போ சுகா வந்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரியா கூட போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். உங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களை இவ்வளோ தூரம் நம்பி கூட்டிகிட்டு வந்து இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வியோட அப்பா வந்து நான் வேணால் காலில் வேணாலும் விழுவுறேன், நீங்கள் வியை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இப்போ சமாதானம் பண்ணி உங்களுக்கு வீக்கும் மேரேஜ் நடக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் போய் வீக்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. வீ வந்து அந்த ரிங் எடுத்து உங்களுக்கு போட்டு விட்றான். உங்களோட ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து வீட்டை போட்டு விட்றீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. பட் வீ ஃபேஸ் தான் ரொம்ப ஷாக்கான மாதிரி இருக்குது. அவன் இந்த எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ணாவோட மேரேஜ் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக வந்திருப்பான். ஸோ சடனாக மேரேஜ் ஆகிடுச்சினோடனே வீ ஃபேஸே ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வீயை பார்க்குறீங்க, உங்கள் மைண்ட் ஃபுல்லாக இவர் 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 என்ன பண்ணார், இவரை பிடிச்சி இப்படி பண்ணிட்டாங்க, அவர் கண்டிப்பாக என்ன வெறுத்துருவார், இவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. உங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் பேர், வியோட ஃபேமிலியோட கொஞ்சம் பேர், இந்த மெயினானவங்க மட்டுமா இவ்வளோ தூரம் ப்ராப்ளம் ஆகி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 2 பேரும் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்குங்க. ஸோ இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வி ஒரு சேரில் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கான், நீங்கள் இன்னொரு சேரில் உட்காந்துருக்கீங்க. வியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வியை பார்த்துட்டு என்னடா என்ன பண்ண முடியும், விடுங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து கொஞ்சம் அமைதியாக தான் பேசுகிறான். சரி அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கூட அமைச்சான் அப்படி சொல்லிட்டு வி ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறான். ஒருத்தர் வி கையை பிடிச்சிட்டு, உங்கள் அண்ணன் முதல்ல லவ் பண்ணிகிட்டு இருந்தாராடா, சடனாக இப்படி பண்ணிட்டாரு. வி அவனை பார்த்துட்டு, இல்லைடா அவன் லவ் பண்ண மாதிரி எதுவுமே கிட்ட சொன்னதே இல்லை, ஆனால் எனக்கு இது ரொம்ப சடனாக தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு வி கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வியை பார்த்துட்டு, டே நல்லா பேசுவில்லை, ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு வியை போட்டு உலுக்கிட்டு இருக்காங்க. வி தான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவே உட்காந்துருக்கான். அப்படியே உங்கள் சைட் பார்த்தா நீங்களும் உங்கள் தம்பியும் சைலண்ட்டாக தான் உட்காந்துருக்கீங்க. அவன் தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க கையை பிடிச்சிட்டு. அக்கா அப்படி சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க, உனக்கு கஷ்டமாக இருக்குதானே. நீங்கள் அவனை பார்த்துட்டு, அப்படிலாம் இல்லைடா, நீங்கள் ஏன் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க, விட பார்த்துக்கலாம். அவங்கள பார்த்துட்டு நீ ஓகேவா அப்படின்னு மட்டும் கேட்குறா. நீங்கள் நான் ஓகே தான், நீ சைலண்ட்டாக இருந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பாட்டுக்கு யோசிச்சுட்டு தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுவும் வியை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, சுகா பற்றியும் சுத்தமாக தெரியாது. இப்போ வி டோட்லி டிஃப்ரெண்ட். அது உங்களுக்கு டாக்டர் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவன் டாக்டர்னு வேறு யாரோ சொல்லியிருப்பாங்க. டாக்டரா, ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் பார்க்க போக சொன்னாலே டாக்டரை பார்த்து 10 ஊர் தள்ளி நிற்பேன். ஆனால் பாரு எனக்கு ஹஸ்பண்ட் கடைசியில் டாக்டர், என்னத்தை தானே போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் மைண்ட் செட்டு. அப்படியே இந்த சைட் பார்த்தா உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, ஏங்க 2 பேர்த்தையும் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடலாமா. உங்கள் அப்பா டக்குன்னு ஷாக்காக பார்த்துட்டு, ஏய் வீ வீட்டுக்கு தானடி கூப்பிட்டு போகணும். இல்லைங்க, அது ஒரு வேளை சுகாவை கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம அனுப்பியிருக்கலாம், இது வீட்டில் சடனாக நடக்கவும் பிள்ளையே ரொம்ப குழப்பத்தில் இருக்குது, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்கிறியா. அது இல்லாமல் ஜான்சியும் தான் சொல்கிறா, நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடலாம் தான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. சரி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வியை பட்ட போகிறாரு. என்னாச்சு சம்மந்தி, இல்லை என் ஒய்ஃப் வந்துட்டு வியும் வயனு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க, அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. தாராளமாக கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வியோட அப்பா ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறாரு. பட் வியோட அம்மா சைலண்ட்டாக நின்றுட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கடைசியில் அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு தானேங்க வரணும், என்னை கூப்பிட்டு போயிடுவீங்க, நாளைக்கு எப்படி வந்து வீ கூட தானே இருந்தாகணும், அதுக்கு 2 பேர்த்தையும் நாங்களே கூப்பிட்டு போயிடுவோமே. எல்லோரும் டக்குன்னு அவங்கள பார்க்குறாங்க. அவங்க ஆமாம் தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அவங்க ஹஸ்பண்டை. பட் அவங்க ஹஸ்பண்ட் தான் முறைக்கிறாரு. பையன் வீட்டில் எல்லோரும் மாற்றி மாற்றி ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே புரியுது அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா இன்றைக்கி என்ன தான் சொல்லி இவங்க கூப்பிட்டு வந்து நைட்டு இவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாலும்
நெக்ஸ்ட் டே வயன் அங்கே தான் போகணும். எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு, அது என்னமோ அவங்க சொல்கிற கரெக்டு தான், சரி வயனை அவங்க கூட நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேங்க. எல்லோரும் வந்துட்டு ஷிகாவோட அம்மா பார்க்குறாங்க. நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என் மூத்த மகனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான், ஆனால் அவன் பண்ண விஷயந்தான். இப்போ என் 2வது பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அதுக்குன்னு என் 2வது பையனை யாரும் தப்பாலாம் நினைக்காதுங்க. ரொம்ப நல்ல பையன், டாக்டருக்கு படிச்சிருக்கான் அப்படிங்கிறத தாண்டி கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல பையன், நல்லா பார்த்துப்பான். ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்த்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பொண்டாட்டிக்கும் அதே அளவு மரியாதை கொடுப்பான், நல்லா பார்த்துப்பான். நினைக்கலாம், என்னடா பையனுக்கு இவங்க கேரண்டி கொடுக்குறாங்களே, உண்மையை தான் சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு. உண்மையை தாங்க சொல்கிறேன். அவன் முழுக்க முழுக்க என்னோடய வளர்ப்பு, எனக்கு தெரியும். அது பர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக இருப்பான். சுகா கூட நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். பட் டேனா நான் விட்டதே இல்லை, ஏன்னா ரொம்ப செல்லம். அதனால் அது கொஞ்சம் செல்லத்திலே வளர்ந்தது. ரொம்ப நல்ல பையன், நல்லா பார்த்துப்பான். சரி சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு அது கேட்கும்போது சரி நல்ல பையன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ எல்லோரும் கிளம்புறாங்க. நீங்கள் டே கூட நின்றுட்டுருக்கீங்க, டேவோட அம்மா அப்பாலாம் கூட நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாவே அப்பாவையும் தான் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நீ பாரு போயிட்டு நல்லபடியாக சரியா, அதே சொன்னாதான் பார்த்துருக்கணும் சரியாம்மா. சரிம்மா, எதையும் போட்டு மனசில் குழப்பாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேர் கொஞ்சம் முன்னாடி விழுந்திருக்கும். ஸோ உங்கள் அப்பா அங்கிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பார். இப்போ நீங்களும் டேவும் ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பீங்க, கூட உங்கள் அம்மா நின்றுட்டுருக்காங்க. எதையும் போட்டு மனசில் குழப்பிக்காது சரியா, எல்லாம் நல்லதுக்கு தான். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதுக்கு தான் நினைக்கணும் சரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேர்லாம் சரி பண்ணிட்டு, அம்மா வீட்டுக்கு போகிறேன், எதனாலும் அம்மா கால் பண்ணு, ஃபீல் பண்ணக்கூடாது, அம்மா இருக்கேன். டே பார்த்துட்டு நைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். டே தம்பி இருக்கார், என்னவா இருந்தாலும் டேட்டை கேளு சரியா, நீ யோசிச்சிட்டே இருக்காத, இல்லைன்னா உங்கள் அத்தைட்டையும் கேளு, எதுக்கும் நீ பயப்படாத, நர்வஸ் ஆகாத சரியா. அப்படி சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ காரில் ஏறிட்டீங்க. நீங்கள் டே கூட பின்னால் உட்காந்துருக்கீங்க. டேவோட அப்பா கார் ஓட்டுறாரு, கூட அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. உங்கள் ஃபேமிலி மொத்தமாக வெளியே நின்றுட்டுருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த லைஃப் வேறு, இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்க லைஃப் வேறு, என்ன பண்ண போகிறீங்களோ, எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி 1008 தாட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ கண் கலங்குது. நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் சரியா, சரி பாய் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் காட்டுறீங்க. உங்கள் தம்பி அழுதுகிட்டே இருக்கா, நீங்கள் உன்னை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை சரியா நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரி போயிட்டு வரேன், போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன்ப்பா, அத்தை போயிட்டு வரேன், போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாட்டையும் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் காரையும் எடுத்துட்டாங்க. நேராக கார் டேயோட வீட்டுக்கு தான் போகுது. அங்கே போனால் ஆல்ரெடி ஆராத்தி தட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் 2 பேர்த்தையும் ஆராத்திலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. டே அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்கான். நிமிஷம் இருடா, அந்த இது மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மாலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குக்கு திரியெல்லாம் போட்டு வச்சுட்ருக்காங்க. வைமா வா விளக்கேற்று. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் விளக்கேற்றுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் டேவு சேர்ந்து சாமி கும்பிட்றீங்க. அதுக்கப்புறம் அந்த மாலையெல்லாம் கழட்டி இருப்பாங்க. வீக்கா அதுக்கே டயர்டாக இருக்குமா, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, அது பாட்டுக்கு போயிடுச்சு. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு, நீ ரூமுக்கு போடா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு, ஐயன் அத்தை அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறீங்க. உன் ட்ரெஸ்ஸெல்லாம் ஷிகாவோட ரூமில் இருக்குது, நான் மெய்ட்டை சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். இப்போதைக்கு போய் ரூமில் இரு, ஒரு 1/2 hour கழித்து மெய்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா மெய்டெலாம் இன்றைக்கி லீவ் கொடுத்துருக்கோம், நான் வர சொல்கிறேன். சரி அத்தை, இல்லைன்னா நானே வேணாலும், இல்லைம்மா மெய்டை வர சொல்கிறேன் அப்படின்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. பார்த்தா மாடிப்படியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை பார்த்துட்டு ரூம் இந்த சைடு இருக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. கரெக்டாக ஷுகா ரூமுக்கு ஆப்போசிட் ரூம் தான் வியோட ரூம். ஸோ அதில் ஷுகா ரூம்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதில் வி ரூம்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி இது பண்ணி தான் வச்சுருக்காங்க, போர்ட் மாதிரி மாட்டியிருக்காங்க. ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். அது நார்மலாக ஒரு பையன் ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஒன்று ட்ரெஸ் எல்லாம் அங்கே கிடக்க நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினைக்க சொல்ல நீங்கள் அப்படி சொல்லிட்டு கதவு கிட்ட நின்று அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் போயிட்டான், அவன் ட்ரெஸ் அங்கங்கே கிடக்கலாம், எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவ்வளோவா ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. பாட்டுக்கு அவன் பாட்டு குளிக்க போயிட்டான். நீங்கள் இப்போ அமைதியாக அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறான். நீங்கள் அங்கேயே உட்காந்து அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. அவன் பாட்டு போய் சோஃபாவில் உட்காந்து அவன் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ஒரு 1/2 hour ஆகிருக்கும். கரெக்டாக பார்த்தா மெய்ட் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. மெய்டை பார்த்துட்டு, என்னாச்சு? இல்லை சார், மேமோட ட்ரெஸ்லாம் இங்கே சேஞ்ச் பண்ணணும். உங்களை பார்த்துட்டு நிமிஷம் நான் எங்கள் கபோர்டு எதுவுமே நான் இது பண்ணவே இல்லை, ஸோ கபோர்டில் இருங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்.
ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. போயிட்டு அவனோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல, அதை கொஞ்சம் நவுத்துறான். அவன் கொஞ்சம் அதிகபட்சம் யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறான். அந்த மாதிரி தான் அந்த கபோர்டில் உங்களுக்கு ப்ளேஸ் இது பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் மெய்டெல்லாம் வெளியே போயிட்டாங்க. திருப்பி பேபி அவன் பொசிஷனில் உட்காந்துட்டு, நான் இன்னும் கபோர்ட் ரூமுக்கு நான் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உனக்கு தனி கபோர்ட் தரேன். இல்லைங்க, எனக்கு அதுவே போதும். ஓகேண்ணா, உனக்கு கம்ஃபர்டபுள்னா ஓகே, அந்த ட்ரெஸ் அங்கேயே இருக்கட்டும். இல்லை எனக்கு தனியாக தான் கபோர்ட் வேணும்னா நான் உனக்கு தாராளமாக அரேஞ்ச் பண்ணுறேன். இல்லைங்க, அது எனக்கு கம்ஃபர்டபுள் தான். சரி இப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கான். உங்களை பார்த்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? பண்ணணும் அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒரு பெரிய கெவுனாச்சு, அது இங்கிட்டு அங்கிட்டு மாற்றி மாற்றி இழுத்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அதில் கம்ஃபர்டபுளாக உட்காரவே முடியல. வந்து அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலன்னு கேட்டிருப்பான். நீங்கள் பண்ணணும்னு சொல்லுவோம். நம்ம இருக்கோம் தான் பண்ணல போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பாட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. வந்து நேராக கீழே தான் வந்திருப்பான். இப்போ மெய்டு யாருமே இல்லை. அவன் சரி கிச்சன் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போவான். கரெக்டாக பார்த்தா அவங்க அம்மா அப்பா ரூம்லேருந்து சவுண்ட் பேசுகிற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. எதுக்கு இவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி இவ்வளோ சவுண்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் கிட்டே போகிறான். எங்கே இப்படி பண்ணுறீங்க? இப்போ என்ன உன் பையன் உன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு இப்போ உன் பையனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டெல்லாம் உடனே பிளாக் பண்ணுங்கள். அவன் கையில் எனக்கு தெரிஞ்ச அமௌண்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த எல்லா கார்டையும் பிளாக் பண்ணிடுங்க. அவனுக்கு காசு ஏதாச்சும் வேணும்ல, அது வந்து பொண்ணு கொடுத்துட்டு இப்போ என்னங்க பண்ணுவான்? இவ்வளோ நாள் சம்பாரிச்சது அவனுக்கு என்ன காசு கொடுத்தீங்க? அந்த கார்டு தான், அந்த கார்டு இப்படி பிளாக் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு? இன்னும் வேறு என்னடி கேட்க காத்திருக்க? அதை பிளாக் மட்டும் பண்ணாதீங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்டை பிளாக் பண்ண சொல்கிறாரு. அது இல்லாமல் பாடி கார்ட்ஸ் வேறு கூப்பிட்டுருப்பார் போல். அங்கே நின்று பார்த்துட்ருக்கான்ல, திடீர்னு பார்த்தா அங்கே வந்து நிறைய பாடி கார்ட்ஸ் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க அப்பா ரூமுக்கு போகிறாங்க. இருக்கிறத கூட கண்டுக்கல. 4 பேர் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள நின்றுட்டுருக்காங்க. வியோட அம்மா வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வியோட அப்பா வந்து அந்த 4 பாடி கார்ட்ஸ் முன்னாடி நின்றுட்டு, நீங்கள் 4 பேரும் வேலை செய்கிறீங்களா, நீங்கள் வேறு இதாக செய்கிறீங்களா சார் அது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் பார்க்குறாங்க. நான் உங்ககிட்ட படித்து சொன்னேன், சுகா அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியவே போகக்கூடாது, அவன் கூடயே இருக்கணும், அவனை காணிச்சிட்டே இருக்கணும். எப்படி சுகா அந்த மண்டபத்தை விட்டு வெளியே போனான்? அப்படியே 4 பேர் அமைதியாக நிற்கிறாங்க. உங்களை மீறி வெளியே போக மாட்டான்னு சொன்னீங்க. நான் நம்பி 4 பேரை வச்சதுக்கு சுகா வெளியே போய் இப்போ தைரியமாக கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் தெரியுது சுகா கல்யாணம் பண்ணிட்டான்னு. அவங்க டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஏன்னா சுகா கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ரீச் ஆகிருக்காது. மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, ரீச் ஆகாது. இதுவுமே ஆகலை. பட் அவங்க அப்பா தான் சொல்கிறாரு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இங்கே வீக்கே எதுக்கு சுகாக்கு பாடி கார்டு? அவன் ஓடி போயிட்டான்னு தெரியுது. அப்போ கல்யாணம் தானே பண்ணியிருப்பாரு. ஏன் அப்பா இவ்வளோ இதாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அங்கே அவங்க அப்பா கிளின்னு பாடிகளை கிழிச்சிட்ருக்காரு. அதுலேயே தெரிஞ்சிச்சு இங்கே ஏதோ சம்திங் ரொம்ப ராங்காக நடந்திருக்கு. அந்த விஷயம் தான் இங்கே இவ்வளோ பெருசாக நிற்கிதுன்னு. வந்துட்டு சரி அந்த ரூம்குள்ளே போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பான். கரெக்டாக பார்த்தா மாடியில் நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் வந்துட்டு மாடி நிமிர்ந்து பார்த்துறப்ப நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்க்க ஒரே ஒரு ஐப்ரோவை மட்டும் ரைஸ் பண்ணுறான், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வீயவே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் மாடி ஏறி உங்ககிட்ட வந்துட்டு, என்னாச்சு? கீழே மேடி யாரும் இருக்காங்கன்னு பார்த்தேன். இல்லை மேடி யாரும் இல்லை, போயிட்டாங்க போல். ஓ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? இல்லை, இந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் இல்லை, நீங்கள் ஆன்ட்டியை வர சொல்கிறீங்களா? அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு, ஆன்ட்டி பிஸியாக இருக்காங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி சொல்லிட்டு கீழே வரான். பட் அவனுக்கு இப்போ போய் அங்கே நம்ம பேசுகிறது கரெக்டாக இருக்குமா? இப்போ நம்ம போய் சண்டை கட்டுறதா? போய் அம்மா கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக அப்பா இவ்வளோ நேரம் கேட்டியான்னு கேட்பார். அது ஒரு சண்டையாக வரும். போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிக்கிறான். பட் வியோட அம்மா பேசுறதுலேயே நல்லா தெரிஞ்சு போச்சு. அங்கே ஏதோ நடந்திருக்கு, அம்மாவுக்கு நல்லா தெரியுது. அம்மாட்ட ப்ரைவேட்டாக கேட்டுக்கலாம். இப்போ சண்டை வேணான்னு அவனுக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ சேம் டைம் நீங்களும் வந்திருக்கீங்க. இப்போ போயிட்டு அவன் சண்டை கட்டிகிட்டு இருந்தானா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்க வருவீங்க. அப்போ அங்கே ஏதாச்சும் வேறு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களை ஹர்ட் பண்ணிடும். ஸோ அதை யோசிச்சிட்டே அப்படி அந்த படிக்கிட்டே நின்ட்டான். அவனுக்கு போய் அவங்க அம்மா கூப்பிடணுன்னு கூட தோணல. திருப்பி ஏறிவின்ட்டு அம்மா பிஸியாக இருக்காங்க. நீங்கள் மாலையிலே பார்த்துனாலும் உங்களுக்கு அங்கே போகலாங்கிறதுன்னு தெரியும். நீங்கள் பார்த்துட்டு ஓ தூங்கிட்டாங்களா? தனிமுக பொண்ணை போய் பார்த்தேன்.
அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, அப்பா தான் முழிச்சிருந்தார். ஓ! ஓகேங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ தான் ஃபேஸில் ஒரு லைட்டான சிரிப்பு வருது. ஏன்னா ஒரு வேளை பொய் சொல்கிறானோன்னு நினச்சிருப்பீங்க. அவன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது தான், சரி உண்மையை தான் சொல்கிறாரு போல அப்படிங்கிற அந்த லைட்டான சிரிப்பு வருது. நான் வேணா அந்த ஜிப் தானே ரிமூவ் பண்ணிவிடவா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கையை பிடிச்சிட்டானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்களை அந்த கதவுக்கிட்ட நிற்க வச்சுட்டு கதவு ஃபுல்லாக சாத்திட்டா. நீங்கள் பார்க்குறீங்க. ஈவன் இப்போ அவன் கை மட்டும் உள்ளே வருது. நான் பார்க்க மாட்டேன், நீ ஹேண்டை மட்டும் கொஞ்சம் அந்த ஜிப் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் கரெக்டாக இது பண்ணிடுறேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்த ஒரு செகண்ட் அவனை நீ வந்து திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. உண்மையிலேயே ரொம்ப லாயலாக பண்ணுறான். அந்த டோரு முக்கால்வாசி சாத்திட்டான். ஈவன் இப்போ அந்த டோர் வந்து அவன் கை மட்டும் தான் வருது. அவன் ஃபேஸ் தெரியல, அவன் பாடி உங்களுக்கு தெரியல. கொஞ்சம் தள்ளி நிற்கிறான் போல், லைட்டாக கையை மட்டும் வச்சுட்டு. சார் தான் கொஞ்சம் ஹைட் ஆச்சு, ஸோ கை கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது, நல்லாவே நீளமாக இருக்குது. உள்ளே வந்துட்டு அரை கையும் விட்டுருக்கான், அரை கை வெளியே இருக்குது, கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். ஏன்னா அவன் காலும் கீழே தெரியுது, அடியில் சின்னதாக ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் பார்த்தா தெரியுது அவன் கால் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. ஏன்னா இவ்வளோ ஜென்டலாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் வருது. நீங்கள் அவன் ஹேண்டை வந்து லைட்டாக வந்துட்டு எங்கே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அவன் கையை லைட்டாக ஹைட்டாக தூக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு எங்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல் கொண்டு போய் கரெக்டாக அந்த ஜிப்புக்கிட்ட அவன் கைக்கிட்ட வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிப்பை வந்துட்டு அவன் ஓகே தானே அப்படி சொல்லும்போது டக்குன்னு டோரையும் சாத்திருப்பான். அவன் கையை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க. அங்கே இல்லை, நீங்கள் திருப்பி கீழே வந்து பார்க்குறீங்க. வந்துட்டு அங்கே சும்மா டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கான். வியோட அம்மா வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அண்ணாவை காண்டாக்ட் பண்ணியா? ட்ரை பண்ணேன்டா, ஃபோன் சுவிட்ச் ஆஃபு, மெசேஜ் ரிசீவ் ஆகலை. சரிம்மா. ஹேமா ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. நிமிஷம் அம்மாட்ட வரியா? அப்படி சொல்லிட்டு வந்து டைனிங் டேபிளில் இருந்திருப்பான். கிட்ட போகிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு ஏறி உட்காரா. அப்படி சொல்லிட்டு வந்துட்டு கவுண்டர் டாப்பில் ஏறி உட்காந்துட்டான். அம்மா மேலே கோவமா? அவங்க அம்மா பார்த்துட்டு மேலேயா? மேலே எனக்கு எதுக்குமா கோவம்? அவங்க வந்து இப்போ ஸ்ட்ராபெரி வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க, அவனுக்கு மில்க் ஷேக் போடணுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து கொடுக்குறாங்க. வாங்கி வாயில் போட்டுட்டு என்னம்மா கேட்குற புதுசாக? என்ன நீ இப்போ தான் படிச்சிருக்க, நீ சொல்லவே இல்லை படிச்சுட்டு 4 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு எல்லாமே கெடுத்துட்டேன்ல. உடனே கல்யாணம் பண்ணி வச்சு இங்கே பாருமா அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா கூப்பிடும். வியோட அம்மா நிமிந்து பார்க்குறாங்க. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஓகேவா? ஒரு வேளை அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணாமல் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒயின்னு அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருந்தோம்னா தான் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்கும். ஏன்னா தப்பு நம்ம ஃபேமிலி மேலே. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம தேவையில்லாமல் அழிச்சிருப்போமோன்னு தோணியிருக்கும். ஆனால் இப்போ எனக்கு அப்படி தோணல. நீ சொல்கிறது உண்மை தான். 4 வருஷம் கல்யாணம் பண்ணணும், 4 வருஷம் கழித்து தான் கல்யாணம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், அவளை நான் லவ் பண்ணணும் அப்படின்னு நிறையா இருந்துச்சு. ஸோ இப்போ நீ சொல்கிற மாதிரி டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். சடனாக மேரேஜ் எல்லாமே உண்மை தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அவள் நினச்சதை விட இது ரொம்ப சடனாக இருந்திருக்கும். அவள் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். அவள் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு எனக்கு அண்ணியாகணும்னு நினச்சிருப்பா. ஆனால் கடைசியில் இப்போ என் ஒய்ஃபாக வந்து நிற்கிறாள். எனக்கு அவளை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு சத்தியமாக நான் பெருசாக தெரியவே இல்லைம்மா. வீயோட அம்மா பார்த்துட்டு இன்னும் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன் வீக்கில் ஆகிட்டு அவங்க அம்மா சொன்னது கிட்ட ஸ்மைல் வந்திருக்கும். அவங்க அம்மா பார்த்துட்டு ஓகேவா, ஸோ நீ ஃபீல் பண்ண ஒன்றும் இல்லை, எனக்கும் இது பெருசாக ஃபீல்லாம் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. எனக்கு இப்போ என்ன மைண்ட் தாட்டில் இருக்குன்னா, அவள் எப்படி இருப்பாள், அவளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவள் ஓகேவா, அவள் நல்லா இருக்காளா, அது மட்டும் தான் எனக்கு தோணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான், எப்படி இருக்கான் அப்படிங்கிற அந்த தாட் இருக்குது. அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா ஒன்று ரொம்ப அழகாக வளர்த்துருக்கேன். நான் என்னோடய அம்மா அப்பாட்ட சொன்னேன், நான் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன். ஆனால் நான் அப்போ கூட வந்துட்டு ஏதாவது சொல்லிடுவான் அந்த பொண்ணு வீட்டில் வந்து எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன நீ பண்ணிடுவில்லம்மா. அப்படி தோணுச்சுடா. அப்படி தான் கேட்டு ஹர்ட்டை தான் பண்ணிடுவோம் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் உண்மையிலே நான் நினச்ச தப்பு தான். என் பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன். பையனே சந்தேகப்பட்டிருக்க. ஹெவி சந்தேகம் இல்லைடா, அம்மாவுக்கு ஜஸ்ட் தோணுச்சு, அது நார்மல் திங் தானே. ரொம்ப நார்மல் திங் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அதுக்கப்புறம் சும்மா அப்படியே கேஷுவலாக பேசிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் பார்த்தா அந்த கதவு கிட்ட நின்றுருக்கீங்க. எதார்த்தமாக பார்த்துருப்பான். அங்கேயே அவன் நிற்கிற, இங்கே வா. வீடு அம்மா ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா அவன் வந்து உங்கள்கிட்ட கேஷுவலாக இருக்க தான் ட்ரை பண்ணுறான்.
உங்ககிட்ட வந்து இப்போ சடனாக ஒரு பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பேசணுமா அப்படிங்கிற அந்த ரியாக்ஷன் கொடுக்காம உங்களுக்கு கேஷுவலாக பார்க்குறான், கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறான். வியோட அம்மாக்கே இவன் இவ்வளோ ஜெல்லான ஒரு கேரக்டரான்னு சொல்லி ஷாக் ஆகுது. ம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வியோட அம்மா கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் வேணுமாம்மா? ஆ இல்லைத்த, எல்லாமே இருக்குது எனக்கு போதும். சரிம்மா. பசிக்குதா? இல்லைத்த, மணி 9 ஆயிடுச்சுமா, இன்னும் பசிக்கலையா? இல்லைத்த. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு உங்கள் அம்மா சொன்னாங்க நைட்டு 8 தான் சாப்பிட்ருவா அப்படின்னு அன்றைக்கி ஒரு நாள். ஏன் பசிக்கலையா? இன்னும் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா தானே இருக்குது. இல்லை இன்னைக்கு எனக்கு பசிக்கலை. சரி, உனக்கு காரம் கம்மியாக இருக்கணுமா இல்லை நார்மலாக இல்லை அதிகம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அளவாக இருந்தால் தான் தான் பிடிக்கும். சரி, உனக்கு எப்படி பிடிக்கும்னு சொன்னால் அத்தை அதை சமைச்சு தரேன். நீ எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சொல்லு, எது பிடிக்குமோன்னு சொல்லு, அத்தை அதே மாதிரி சமைச்சு தரேன். இல்லைத்த, நீங்கள் எது சமைச்சாலும் எனக்கு ஓகே தான். உங்களை பார்த்துட்டு பையன் சரி நீங்கள் பார்க்குறீங்க. உனக்கு என்ன பிடிக்குமோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அம்மாட்ட சொல்லு, எதுனாலும் ஓகே, அப்பெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம செய்ய முடியும். ஸோ நீ அப்படி சொல்லு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் எட்டு ஷேக் பண்ணிட்டு எனக்கு காரம் நார்மலாக இருந்தால் தான் பிடிக்கும், அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டேன். அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டான். உங்களை பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறான். நீங்கள் ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க அம்மாவும் பையன் நல்லா பேசுகிறாங்க. உங்களுக்கு அதுலேயே தெரியுது வந்து ரொம்ப நல்லா பேசுகிற கேரக்டர். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சுகா பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுகா அவ்வளோவா பேசவே மாட்டான் போல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ சேம் டைம் அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை மெசேஜ் வந்துட்டு ஒரு 2-3 வார்த்தை மட்டும் சுகா பண்ணியிருப்பான். ஸோ அப்பையும் வந்துட்டு நான் இன்ட்ரோவர்ட், அவ்வளோவா பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இன்ட்ரோவர்ட் சுத்தமாக கிடையாது, பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்னு. அவள் ரொம்ப நார்மலாக ஜாலியாக அப்படி தான் பேசுகிறான். ஈவன் அவன் மேரேஜுக்கு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு 2-3 வார்த்தை பேசியிருப்பான், அப்பயே நல்லா பேசியிருப்பான். உங்களுக்கு அப்பயே தோணியிருக்கும் நல்லா பேசுவார் போலன்னு. இப்போ இன்னும் பயங்கரமாக பேசுகிறான், நல்லா பேசுவார் போல் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்பி தோணிகிட்டே இருக்குது. வியோட அம்மா வந்து குக் பண்ணுறாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலும் இல்லைம்மா வேணாம், இன்றைக்கி தான் அத்தையே குக் பண்ணுவேன், நாளைக்கு மெய்டு வந்துடுவாங்க, மெய்டு தான் குக் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் மெய்டு தான் செய்வாங்க, நீங்கள் ஒரு வேலையுமே செய்ய வேணாம். ஈவன் அத்தைக்கே ஒரு வேலையும் இருக்காது, இன்றைக்கி தான் நான் செய்கிறேன்றாங்க. நீங்கள் இல்லத்தை நான் பரவாயில்ல, பார்த்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அடிச்சுட்டு நீங்கள் விஷயம் ஷாக்கில் தான் பார்க்குறீங்க. எங்கள் மாமா நான் தெளிச்சு விட்றேன், இந்த டப்புறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் குக் பண்ணிகிட்ருக்கான், அவங்க அம்மா வந்துட்டு வீக்கை கட் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக குக் பண்ணுறான், ஸ்மெல்லே நல்லாயிருக்கு. நீங்கள் அப்படியே வியவே பார்த்துட்டு நல்லா குக் பண்ணுவார் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஃபுல்லாக சமைச்சிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிட்ருக்கான். அம்மா பார்த்துட்டு போய் அப்பா கூட்டம், நீங்களே போய் தான் கூப்பிட்டு வருவீங்களே, போய் கூப்பிட்டு வர வேண்டியதானே போடும். அப்படி சொல்லிட்டு போய் கூப்பிட்றான். அவங்க அப்பா வராரு, உங்களை பார்த்துட்டு சாப்பிட்டியாம்மா? இல்லை அங்கிள் இப்போ தான் சாப்பிட போகிறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துட்டாங்க. இங்கே நீங்களும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு இருந்தால் இதை நிறைய வச்சுக்கோ, உனக்கு பிடிக்கும்னு சொல்லி நிறையா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பரிமாறுறான். வியோட அம்மாவுக்கு அதை பார்க்கும்போது நல்லா பார்த்துப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வியோட அப்பா வந்துட்டு என்னடி இதை வச்சுக்கோ, இல்லைங்க எனக்கு போதும், நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வச்சிட்ருக்காரு. உங்களுக்கு அதிலே புரியுது, வியோட அப்பா கேரக்டர் மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணுவான் போல், ஒய்ஃபை கேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டீங்க. வியோட அம்மா வந்து சும்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் லவ் பண்ணிட்டு இருந்தா நான் மேரேஜ்க்கு முன்னாடியே. வியோட அம்மா பார்த்துட்டு ஏன்டா என்னடா சொல்லுமா, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படி கேட்குறேம்மா? எனக்கு தெரியும்டா, அவன் லவ் பண்ணிட்டு தான் தான். அவங்க அம்மா பார்த்துட்டு அப்போ இந்த மேரேஜை நீ டைரெக்டாக அவங்க கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே, எதுக்கு ஒயினா இடையில இழுத்தீங்க? வியோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. சொல்லுமா, நான் ஒன்றும் இன்னும் சின்ன பையன் கிடையாது, இது தெரிஞ்ச அளவுக்கு பெரிய பையன்தான், சொல்லு. வியோட அம்மா வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் அதெல்லாம் பற்றி சொல்லலை. ஸோ அந்த முன்னாடி அவன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சோன்னா அவங்க அப்பா சண்டை கட்டினது, இந்த பொண்ணை தான் கட்டணும்னு சொல்லி ஒயின் ஃபேமிலியை காட்டினது, அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்ததெல்லாம் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. அப்படியே ஷாக்காக பார்க்குறான். அப்பா அப்போ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணாராம். அவர் எதையாச்சும் சொல்லி மிரட்டி சுகாவை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு பார்த்தாரு. பட் சுகா தப்பிச்சது எனக்கே ஷாக்காக தான்டா இருக்குது. என்னம்மா சொல்கிற?
அப்போ பாடி கார்ட்ஸ் வச்சுருக்கேன், உன் பையன் தப்பிக்கவே முடியாது, இந்த பொண்ணு தான் என் மருமக அப்போல்லாம் சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட. ஆனால் எப்படி சுகா போனேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பட் வீக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்ட மாதிரி தான் ஃபேஸே மாறிடுச்சு. வி அப்படி சொல்லிட்டு வி ஒரு முறப்போடு தான் பார்க்குறான். வி கையை பிடிச்சிட்டு, தயவுசெய்து இது எதையுமே போய் கேட்டு அப்பாட்ட சண்டை கட்டாத மா. ஆனால் அவர் பண்ணுது, வி எல்லாமே முடிஞ்சிருச்சு, எதுவுமே நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி சண்டை கட்டி மாற்றி ட்ரை பண்ணாதான், முடிஞ்சதுக்கப்புறம் எதையும் மாற்ற முடியாது வி. ஆனால் இப்படி இருக்காரு, இப்படி ஒரு பொண்ணோட லைஃப் இப்படி கொண்டு வந்து தேவைலாம் முழு விட்ருக்காரு. ஒரு வேலை இப்போ சுகா போயிட்டான், நான் இல்லைன்னா இப்போ அந்த பொண்ணோட லைஃப் என்ன சொல்கிறேன், எதுவும் முடியல என்னால். ஆனால் ஒரு ஹஸ்பண்டாக நல்லவராக இருந்தார்டா, சென்டைம் ஒரு பிள்ளைங்களுக்கு அப்பாவும் நல்லவராக தான் இருந்தார். ஆனால் ஏன் இந்த கல்யாண விஷயம் அவர் எந்த அளவுக்கு மாற்றுச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியல. சரி நீ ரூமுக்கு போ, அவன் தனியாக இருக்கா, போய் அவள்கிட்ட பேசு, அவளை நீ ஓகேவாரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுன்னு சொல்லு, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணவை, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுவி. ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் இருக்க ஒரு பாண்ட் எப்படி திரும்ப ஸ்டார்ட் ஆகும், அவங்க கையை பிடிச்சி உனக்கு நான் இருக்கேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை தான், அதை ஃபாலோ பண்ணு, அவள் கூடயே இரு, கஷ்டமோ நஷ்டமோ எவ்வளோ என்ன வந்தாலும் சரி அவள் கையை பிடிச்சி நான் இருக்கேன்னு சொல்லு. உன் லைஃப்பில் வந்து அவள் இப்போ சடனாக வந்திருக்கா, ஆனால் அவள் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணிடக்கூடாது, இப்படி ஒருத்தனை போய் திடீர்னு பிடிச்சி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களேன்னு, இப்படி ஒருத்தர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். அந்தளவுக்கு லைஃப்பை கொண்டு போ. ம் ம் கோவத்தை காட்டாத, கம்முனருமா, நிச்சயமாடா கோவத்தை காட்டாத, இவங்க அம்மா பார்த்துட்டு ட்ரை பண்ணுறேன். பண்ணு, எனக்கு தெரிஞ்சு நீ அவள்கிட்ட கோவத்தை காட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி சரி நான் ரூமுக்கு போகிறேன். போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரூமுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வி வந்து ரூமுக்கு வரா. நீங்கள் நார்மலாக ஃபோன் தான் பார்த்துட்ருக்கீங்க, ஏன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, நீ ஓகேவா, மாப்பிள்ளை பேசினாரா, நல்லா பேசுகிறாரா, இல்லை வேறு எதுவும் மூஞ்சி கட்டுற மாதிரி இருக்கா, இல்லை நார்மலாக பேசுகிறாரா, அப்போலாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே இல்லை, அவர் நல்லா தான் பேசுகிறாரு, மூஞ்செல்லாம் காட்டலை, கேஷுவலாக தான் இருக்கார், எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை, அத்தையும் நல்லா பேசுகிறாங்க, மாமாவும் பேசுகிறாங்க, ஸோ 3 பேர் என்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லோரும் என்னை கேர் பண்ணுறாங்க தான், நைட்டு தான் செஞ்சாங்க, எனக்கு பிடிச்சதான் செஞ்சாங்க, உனக்கு எந்த டேஸ்ட் ஓகேம்மா அம்மா அப்படிலாம் கேட்டு நான் எந்த டேஸ்ட்டில் சாப்பிடுவேனோ அப்படி தான் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு, நம்ம வீட்டில் இருக்கவங்க மாதிரி எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது, எனக்கு ரொம்ப வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக அப்படிலாம் இல்லை, ஓகே தான், எந்த ஒரு சண்டையும் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. டொடக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் உள்ளே வந்திருப்பான். உங்களையே பார்த்துட்ருக்கேன், ஏன்னா இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வருது, உள்ளே வந்துட்டு உங்களை ஷாங்காக பார்க்குறான், ஏன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் விடாமல் கேட்குது. நீங்கள் வந்தானே எந்திரிச்சிட்டு வந்துட்டீங்களா? அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் அம்மா அப்பா தம்பி அத்தை எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துட்டான். நீங்கள் மெசேஜ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்துட்டாரு, நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிப்பீங்க. எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. வந்து அவன் பாட்டு உட்காந்துருக்கா. நீங்கள் பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது, பட் நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு வாய முடிக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு வாங்கினது ஒரு பில்லோ மட்டும் எனக்கு எடுத்து தெரியா அப்படி சொல்லிட்டு பில்லாவை எடுத்துக்கொண்டு போய் கையில் கொடுக்குறீங்க. வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் வச்சுட்டு படுக்க போகிறான். இங்கே பார்த்துட்டு சோஃபாவில் படுக்கிறீங்களா? நீங்கள் எப்படியும் பார்க்குறீங்க, அவன் இருக்க ஹைட்டை விட அந்த சோஃபா குட்டி தான், அவன் காலையில் அதுக்கு பற்ற மாட்டேங்குது. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பெட்டில் படுங்க. இல்லை நீ போய் பெட்டில் படு. இல்லை நீங்களும் பெட்லேயே படுத்துக்கோங்களேன், நீங்கள் சோஃபாவில் படுத்தா அப்படி சொல்லிட்டு வீடை காண பார்த்து, நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க பத்தாதில்ல, பெட்டில் படுத்துக்கோங்க. உனக்கு ஓகேவா? ஓகே தான் அப்படி சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வந்து பெட்டில் படுத்துட்டா. நீங்களும் அமைதியாக பெட்டில் படுத்துருக்கீங்க. ஆளுக்கு ஒரு சைடு திரும்பி படுத்துருக்கீங்க. திருப்பியும் உங்கள் அம்மா மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அம்மாவுக்கு ரிப்ளை பண்ணிட்டுருக்கீங்க. பாட்டுக்கு அவனும் சைலண்ட்டாக படுத்துருக்கான். உங்களை பார்த்துட்டு அடிச்சு நீங்கள் பார்க்குறீங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது, சொல்லவா? சொல்லுங்கள். ஒரு நாள் கூட இவனை ஏன்டா மேரேஜ் பண்ணணுன்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணுற மாதிரி நான் இருக்க மாட்டேன். அது இல்லாமல் நீ ஃபீல்லாம் பண்ண வேணாம். ஐ மீன்
திடீர்னு ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எப்படி வாழ்க்கை இருக்கும் அப்போல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். நல்லா பார்த்துப்பேன், ப்ராமிஸ் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன். சரியா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டு ஷேக் பண்ணிட்டு வீயை பார்க்குறீங்க, திரும்பி படுத்துட்டோம். உங்களுக்கு அப்படியே வீ சொன்னதே வந்து உண்மையிலே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. என்னதான் எவ்வளோ தான் வந்துட்டு இது இது பண்ணி சொல்லி இப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணமே பண்ணி வச்சிட்டாலும் வீ உங்களை பொறுத்த வரைக்கும் புது ஒரு ஆள். அதுவும் நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி வீயை பார்த்ததே இல்லை. மேரேஜுக்கு முதல் நாள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அந்த ரூம்குள்ளே அனுப்பி வச்சா எப்படி இருக்கும்? அதை இப்படி சொல்லிட்டு அவன் திரும்பி படுத்துது உங்களுக்கு உண்மையிலே ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த வீட்டில் நமக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு வருது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா படுத்து தூங்கியிருப்பீங்க, வீயும் தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது வீ ரூமில் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு போல சொல்லி பார்க்குறீங்க. 8 மணி 8 ஆயிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. கீழே வந்து பார்த்தா உங்கள் அத்தை வந்துட்டு ஆல்ரெடி சோஃபாவில் உட்காந்து அவங்க சும்மா ஃபோன் தான் பார்த்துட்ருக்காங்க. வீ ஒரு சைடு சோஃபாவில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். வீயோட அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. வீ வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அண்ட் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அண்ட் குட் மார்னிங் சாரி த ரொம்ப லேட்டாக முழிச்சு வந்துட்டேன் குட் மார்னிங். அவங்க உங்களை பார்த்துட்டு ஹே ஒயன் அதெல்லாம் ஒன்று உனக்கு எப்போ எந்திரிக்கணும்னு தோணுமோ எந்திரிச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு வந்து உட்காரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீ உட்காந்துருக்கு சோஃபாவில் போய் நீங்கள் இன்னொரு சைடு உட்காருங்க. வீ சும்மா அவன் பாட்டுக்கு ஃபோன் தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு வந்து காஃபி கொடுக்குறாங்க. நீங்களும் அந்த காஃபியை குடிச்சிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உங்கள் அத்தை வந்து உங்கள்கிட்ட உடனே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் அத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா அந்த டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. வீயோட அம்மா பார்த்துட்டு இந்நேரத்துக்கு யார் மெய்டு எல்லோரும் வந்துட்டாங்களா? எஸ் மேம் எல்லோரும் வந்துட்டாங்க. அப்புறம் யார் காலிங் பெல் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீயோட அம்மா போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க அப்படியே நிற்கிறாங்க. வீ வந்துட்டேன் மா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்ல வரான். பட் அவங்க அம்மா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வீ எந்திரிச்சு வந்து பார்க்குறான். வீ பார்த்துட்டு சுகோ அப்படி சொல்லிட்டு சுகா வந்து வீயை நவுத்திட்டு உள்ளே வரான். சுகா அந்த பொண்ணு 2 பேரும் வராங்க. 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க நேற்று. ஸோ அதே சேம் ட்ரெஸ்ஸில் வந்து நின்றுட்டுருக்காங்க. சுகா வந்து அந்த பொண்ணுக்கு ரிங் போடல. அந்த பொண்ணு வந்து இந்தியன் பொண்ணு. ஸோ கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணும் அந்த சுகாவும் உள்ளே வந்ததும் போதும் சுகாவோட அப்பா எந்திரிச்சு இப்படி முறைக்கிற சுகா அப்பாடு சொல்லிட்டு நின்றுருக்கோம். இப்போ எதுக்கு இங்கே வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்டால் எனக்கு போக வேறு என்ன இடம் இருக்குது? இதுதானே என் வீடு, அப்போ இங்கே தான் வர முடியும். சுகாவோட அப்பா சுகா பார்த்து முறைச்சிட்டு வெளியே போட அப்படின்றாரு. நீங்கள் அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. வீ வந்து இப்போ உங்ககிட்ட நின்றுக்கிட்டா. ஸோ நீங்களும் வீ நின்றுட்டுருக்கீங்க. எதார்த்தமாக சுகா நோட் பண்ணும்போது நோட் பண்ணிட்டான். ஏன்னா உங்கள் 2 பேர் கையிலேயும் வந்து இப்போ ரிங் இருக்குது. வீ வந்து ரிங்கே போட மாட்டான். மேரேஜ் ஆனால் நான் ரிங் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கே போட மாட்டான். இப்போ அவன் கையில் ரிங் இருக்குது, சேம் டைம் உங்கள் கையில் ரிங் இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கீங்க. சுகாவுக்கு ஷாக்காக இருக்குது. அவன் வம்சம் ஷாக்காக அவங்கள பார்க்குறான். நீங்கள் சுகாவே அந்த பொண்ணையும் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. என்ன சடனாக இங்கே வந்திருக்காங்கிற மாதிரி எல்லோரும் மாற்றி மாற்றி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. சுகாவோட அப்பா தான் இங்கே டென்ஷன் ஆகிட்டாரு. சுகாவோட அம்மா வந்துட்டு அப்பா ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டான், நான் கூட என் பையன் எங்கே போவோமோ என்ன பண்ணுவோன்னு பதட்டத்தில் இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ தான் அப்பாடி வந்துட்டானேங்கிற மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. வீக்கு இன்னும் சடனாக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உண்மையிலே நிறைய லவ்லி மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான்டா பார்க்க முடியும். டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய், லவ் யூ.